ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சரிகம சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோளா பூரியும் வடகரியும் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சோளா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதோட குட்டி கப்பில் கொஞ்சோண்டு ரவா எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு தயிர் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் கோல்வினர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விட்டோன்னே அது மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி அது ஒரு 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இருபது நிமிஷம் கழித்து அதை நம்ம திறந்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கல் மேலே கோதுமை மாவு போட்டு நம்ம தேய்க்க போகிறோம். நம்ம எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நல்லா கோதுமை மாவில் பரட்டி நம்ம தேய்க்கணுங்க. நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸ் சோளா பூரியாக பண்ண போகிறோம். கடையில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப பெருசும் இல்லைங்க, ஓரளவுக்கு சைஸ் தான். இந்த மாதிரி மொத்தத்தில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஏற்கனவே காய வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா நம்ம இந்த பூரியை போட்டு எடுக்கணும். எப்படி உப்பி வருது பாருங்கள், நல்லா உப்பி வருங்க. திருப்பி போடுங்க. இப்போது சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துருங்க. சோளா பூரி ரெடி. அடுத்து நம்ம வடகரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதோட 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மை மாதிரி அரைக்கக்கூடாதுங்க, குறைன்னு அரைச்சிக்கணும். இப்படி இதை நம்ம உருண்டை பிடிச்சி இட்லி பானையில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கணுங்க. ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. அது ரொம்ப அழுத்தமாகிடும். அந்த உருண்டை அப்படியே கட்டி பிடிச்சி போயிடும், நம்மளால் உதிர்க்க முடியாது வடகரிக்கு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் போதும். இப்போதை நல்லா உதிர்த்து விட்டு தூள் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை காய விட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். ஒரு 2 பல்லாரி நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க. நல்லா சாப் பண்ணி அது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த குழம்புத்தூள்னு சொல்லுவாங்க. அதோட பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். அப்படியே போடுறத விட அரைச்சி போடுறது இன்னும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம உதிர்த்து வச்சுருக்க அந்த கடலப்பருப்பு உருண்டையை
இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணுன்னே அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு 2 டம்ளருங்க. அது முழுகிற வரைக்கும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். எப்படி கொதிச்சிருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அது நல்லா கொதிச்சு அந்த தண்ணியெல்லாம் நமக்கு கொஞ்சம் கம்மியாகணும். நம்ம ஊற்றின தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் பாருங்கள். நம்ம கொத்தமல்லி போட்டு திரும்பி மூடி வச்சுருக்கோம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. வடைக்கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.